கல்யாணம் ஆன கப்பிள்ஸ் திருமணமான கொஞ்ச நாளைக்கு அவங்களோட புது மேரேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் அட்லீஸ்ட் அதை ஒரு வருஷமாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேபிக்காக பிளான் பண்ணுவாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வந்தாதான் எல்லார்கிட்டயுமே ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படிப்பட்ட டைம்ல எப்ப ஒரு பெண்ணுக்கு பிரெக்னன்சி பீரியட் வருது அப்படிங்கறத பயங்கர கான்சியஸா இருக்கணும். அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு பிரெக்னன்சி டைம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கும் சரி, வீட்டுல இருக்க ஃபேமிலிக்கும் சரி, வயிற்றுல இருக்கிறது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பேரார்வமே இருக்கும். வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்க பல வசதிகள் இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லீகல். அப்படி இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம், ஆனா என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க விருப்பமா இருக்கு அப்படின்னு பல பேர் விருப்பப்படுவாங்க. சோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வழி கிடைக்காது, ஆனா வீட்ல ஹோம் ரெமெடிஸ் மூலமா கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பேக்கிங் சோடா நம்ம சமைக்கிறதுக்காகவும் நம்மளோட பியூட்டி கான்சியஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஆனா வயித்துல வளர்ற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட பேக்கிங் சோடாவை யூஸ் பண்றாங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா, 2-3 டிராப் வரைக்கும் உங்களோட யூரின் சாம்பிள். உங்களோட யூரின் சாம்பிள பேக்கிங் சோடாவோட மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ரியாக்ஷன்ஸ் தான் வரும். ஒன்னு அது பொங்கி ஃபிஸ் மாதிரி வரும், இல்லைன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. இதை வச்சு உங்களோட வயிற்றுல வளர்ற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணதுல 70% அக்யூரேட்டா இது கண்டுபிடிச்சிருக்காம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க.